வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம வாழைத்தண்டு சட்னி செய்ய போகிறோங்க. ஒரு அரை வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளியில் 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், உளுந்து, கடலப்பருப்பு, 4 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய். இப்போ வந்து நம்ம பேன் வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். எல்லாமே கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் வாசம் வர வரையும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க. போட்டு இதையும் கொஞ்சம் கம்பி வர வரை வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பூண்டு போடலாங்க, கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ வரமிளகாவை பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி, இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வதக்கோட. இப்போ வாழைத்தண்டு போட்டுக்கலாம். வாழைத்தண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதே நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வடப்போக கிண்டிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாங்க. நல்லா செம்மையாக நல்லா வதங்கிடுச்சுங்க. நல்லா இப்போ நம்ம மிக்சியில் போட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா வாசமாக இருக்குங்க. மிக்சியில் போட்டாச்சுங்க. நம்ம அரைச்சிட்டு தாளிப்போம். மிக்சியில் நம்ம அரைச்சிட்டோங்க. சட்னி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். கடுகு உளுந்து போட்டு தாளிச்சாச்சுங்க. தோசைக்கு இட்லிக்கு செம்மையாக இருக்கும். தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தோசைக்கு ஏற்ற வாழைத்தண்டு சட்னி செம்ம டேஸ்ட்டு. பாய். டைம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.